சீமானுடன் சிரித்து பேசிய ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்த திருமாவளவன், ஆனால் திருமாவளவனின் பழைய பேச்சுக்களை மறந்துவிட்டாரா என்ற கேள்வியை சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பலரும் எழுப்பி வருகின்றனர். கருணாநிதிக்கு பேனா சிலை வைத்தால் உடைப்பேன் என்று கூறியவருடன் இன்று ஒரே நிகழ்ச்சியில் சந்தித்து சிரித்து பேசிக் கொள்கிறார்கள் என்று திருமாவளவன் பேசியது அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த விமர்சனத்தை முன்வைக்கும் திருமாவளவன், கடந்த காலங்களில் திமுகவை பற்றி என்னென்ன பேசியிருக்கிறார் என்ற விவாதமும் மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், திருமாவளவன் கடந்த காலத்தில் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த முதல் துப்பாக்கி சூடு தலித் மக்களின் மீதுதான் நடத்தப்பட்டது என்று பல மேடைகளில் அவர் பேசியிருக்கிறார். மேலும் விசிக அமைச்சர் வன்னியரசு கூறியதன்படி, நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதியே தன்னிடம் பேசியதாகவும் அவர் பொதுவெளியில் தெரிவித்திருந்தார். இத்தகைய கருத்துக்களும் அப்போது அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. அது மட்டுமல்ல, அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போதும் விஜயை நோக்கி திருமாவளவன் மிக கடுமையான அரசியல் விமர்சனங்களை முன்வைத்தார். RSS பெற்ற பிள்ளைதான் விஜய் என்ற அளவுக்கு கடுமையாக விமர்சித்த அவர், கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியிலேயே இருந்து ஆட்சி அதிகாரத்திலும் பங்கெடுத்தார். ஆனால் தற்போது அதே விஜயின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து தனது கட்சிக்காரருக்கு அமைச்சராக பதவி வாங்கி கொடுத்தது அரசியல் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதனால் தான் நேற்று கடுமையாக விமர்சித்தவர்களுடன் இன்று அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப கைகோர்ப்பது தமிழக அரசியலில் புதிதல்ல. அப்படி இருக்க சீமானையும் ஸ்டாலினையும் மட்டும் விமர்சிப்பது எந்த அளவுக்கு நியாயம் என்று சமூக வலைதளங்களில் திமுக ஆதரவாளர்கள் மற்றும் சில அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தான் கடந்த காலத்தில் பேசியவற்றை மறந்துவிட்டு மற்றவர்களை மட்டும் விமர்சிப்பது சரியா என்பதை அவர்கள் முன்வைக்கின்றனர். இந்த விவகாரம் தற்போது அரசியல் விவாதமாக உருவெடுத்துள்ளது. ஒருபுறம் திருமாவளவனின் கருத்தை ஆதரிப்பவர்கள் இருந்தாலும், மறுபுறம் அவரது முந்தைய அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் கூட்டணி மாற்றங்களை சுட்டிக்காட்டி விமர்சிப்பவர்களும் உள்ளனர். இது அரசியல் விமர்சனங்களும் கூட்டணி அரசியலும் எவ்வாறு காலப்போக்கில் மாறுகின்றன என்பதற்கான மற்றொரு எடுத்துக்காட்டாக அரசியல் பார்வையாளர்களால் விவாதிக்கப்பட்டு வருகிறது.